டியர் வியூவர்ஸ், வணக்கம். இது இளஞ்சி அஃபிஷியல் சேனல். இளஞ்சியம் பேசுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேசுகிறது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைகளோட வாசிப்பை எப்படி மேம்படுத்தலாம் என்பது பற்றி தான். வீட்டில் குழந்தைகளோட கண்ணில் படுற மாதிரி புத்தகங்கள் கிடக்கணும். அம்மா, அப்பா, அண்ணன் அல்லது அக்கா குறைஞ்சது 1 மணி நேரமாவது குழந்தைகளோட முன்னால் வாசிக்கணும். குழந்தைகள்கிட்ட பேசிக்கிட்டே வாசிப்பது கூட நல்லது. புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே குழந்தைகளுக்கு கதை சொல்லலாம். கதை சொல்லும்போது புத்தகத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே கதை சொல்லலாம். அப்படி கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது கூட எழுந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இந்த குழந்தைங்க அந்த புத்தகத்தை பார்க்குறாங்களா அந்த மாதிரி நம்ம கவனிக்கலாம். குழந்தைங்க புத்தகத்தில் கிறுக்குனாலோ புத்தகத்தை கிழிச்சிட்டாலோ அவங்கள அடிக்கவோ திட்டவோ கூடாது, மிரட்டக்கூடாது. குழந்தைங்கள நம்ம மடியில் வச்சுக்கிட்டு புத்தகங்களில் இருக்க கதைகளை சொல்லலாம். இந்த கதையை சொல்லும்போது ஏனோ தானான்னு சொல்லாமல் நம்ம முதல்ல குழந்தைகளுக்கான புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு அந்த கதைகளை திரும்பி அவங்க முன்னாடி வாசிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீட்டில் வாங்குகிற பத்திரிக்கைகளை கூட நம்ம வாசித்து காமிச்சு குழந்தைகளை வாசிக்க சொல்லலாம். சின்ன சின்ன கதை புத்தகங்கள், மாறல், அதாவது நீதி போதனையில் இருக்க புத்தகங்களுக்காக கூட குழந்தைகளுக்கு வாசித்து காட்டலாம். இந்த மாதிரி வாசிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு நம்ம தினமும் கதைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக ஆயிடுவோம். இந்த கதைகள் ரொம்ப ரொம்ப வலிமையானது. மனித மனத்தை மயக்கிவிடும் மாயம் கொண்டவை தான் இந்த கதைகள் எல்லாம். அதனால் புத்தகங்களை வாசித்து காட்டுங்க. குழந்தைகள் கதைகளை ரசிக்க வைங்க, வாசிக்க வைங்க. நன்றி.